பொன்னையா விவேகானந்தம் மற்றும் இதை கிடைத்த ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த புத்தகம் முக்கியமான ஒரு தருணத்தில் வருகின்றோம். இந்த தருணத்துக்கு மிகவும் பொருத்தமான நாவல் என்று நான் நம்புகிறேன். ஜூலை மாதம் யாருமே மறக்க முடியாத மாதம். 83 கலவரம், இன அழிப்பு, அதுக்கு மேலால் இப்போது செம்மணியில் கிளறிக் கொண்டிருக்கும் விடயங்கள் எல்லாமே மிகவும் பொருத்தமான மாதத்தில் வருகின்றோம். மீண்டும் வணக்கம். இலக்கியங்களும் கலைகளும் ஒரு சமூகத்தின், ஒரு தேசத்தின் பண்பாட்டையும் மொழியையும் வாழ்வியலையும் வரலாற்றையும் வடிவமைத்து நிலைநாட்டும் முக்கியமான கூறுகளாக உள்ளன. அந்த வகையில் காலத்தின் சுவடுகளை பதிக்கும் படைப்பாளியின் எழுத்து பணிகளுக்கும் கலைஞர்களின் கலைப்பணிகளுக்கும் நாம் தார்மீக ஆதரவை வழங்குவதே ஒரு சமூகத்தின் கடமையாகும். இலங்கை போன்ற நுட்பமான வரலாற்று பின்னணியை கொண்ட நாட்டில் இலக்கியங்கள் கடந்த கால அவலங்களின் சாட்சியாக மட்டுமின்றி எதிர்கால நம்பிக்கையின் கனலாகவும் இருந்து வருகின்றன. அதன் அடிப்படையில் எழுத்தாளர் தீவச்செல்வன் எழுதிய சைனட் என்ற நாவல் அறிமுக விழாவில் பங்கேற்பது எனக்கு மிகுந்த பெருமிதம் அளிக்கின்றன. இந்நிகழ்வில் மட்டுமல்ல, கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் திகதி தமிழ்நாட்டில் பிரசித்தி வாய்ந்த பிரசாத் லேப் என்னும் மண்டபத்தில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஓவியர் மருது தலைமையில் இந்த நாவல் வெளியிடப்பட்டது. அந்த விழாவில் பல பிரபல பேச்சாளர்கள் கலந்து கொண்டார்கள். எழுத்தாளர் தீவச்செல்வனும் நேரடியாக பங்கேற்று உரையாற்றியிருந்தார். அந்த அருமையான இலக்கிய நிகழ்வில் நானும் உரையாற்றியிருந்ததையே நான் பெருமையாக நினைக்கின்றேன். இலங்கை தீவிலிருந்து எழும் எழுத்தாளர்கள் பலர் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகளையும் மீறி தங்கள் குரலை எழுப்பி வருகிறார்கள். அவர்களின் அனுபவங்கள் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு தக்கவை. தீவச்செல்வனும் இந்நிலையில் பல இடர்களை எதிர்கொண்டு எழுத்துப் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ஒரு முக்கியமான படைப்பாளி. உலகளாவில் இலக்கிய வரலாற்றில் முக்கிய பங்களிப்பை செய்த இந்திய தேசம் செழுமையான இலக்கிய மரபுகளையும் கலைக்கூறுகளையும் வழங்கியிருக்கும் நாடாகும். அதுபோன்று தீவச்செல்வன் போன்ற படைப்பாளிகளின் பணிகளுக்கு நாம் உறுதுணையாகவும் ஆதரவாய் தொடர்ந்து வழங்குவதன் மூலம் நாம் எமக்கான வாழ்வியலையும் வரலாற்றையும் பிரதிபலிக்கும் செழுமையான இலக்கியங்களை உருவாக்க முடியும். இவ்வளவு சவால்களுக்கும் இடர்களும் நிறைந்த சூழலிலிருந்து உருவாகும் ஒரு இலக்கிய படைப்பு சாதாரண நிகழ்வல்ல. இது ஈழத்து தமிழர்களின் உணர்வுகளுக்கும் வரலாற்றுக்கும் நெருக்கமான ஒரு வழி. இந்நேரத்தில் இலக்கியங்களும் கலைகளும் சமூக வாழ்வை மேம்படுத்தும் ஊக்குவிப்பாக இருக்கின்றன என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இலக்கியங்களும் கலைகளும் நீதிக்கான போரில் நெஞ்சோசையாக இருக்கின்றன. அவை எங்களது உரிமைக்கும் விடுதலைக்கும் குரலளிக்கின்றன. எமது சின்னம் சிறிய ஈழ தேசம் விரைவில் நீதியும் விடுதலையும் பெற்று நிமிர்வோடும் நிறைவோடும் வாழும் நாளை நாம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்புரை, சிறிய உரை. நன்றி நன்றி நிமாலநாயகமூர்த்தி. அடுத்து இங்கே 2 ஆய்வுகள், இரண்டுமே முழுக்கான ஆய்வுகள். ஆனால் முற்றிலுமாக 2 வெவ்வேறு பார்வையாக இருக்கும் என்பதில் இருந்த ஐயமில்லை. மதிப்புக்குரிய சகோதரி அன்பு அவர்கள் மிகச்சிறந்த வாசகர். எல்லாவற்றையும் வாசித்து ஆழமாக அவருடைய நுட்பங்களை பெறக்கூடியவர். முழக்கம் பத்திரிகை நீங்கள் அறிந்தீர்கள். அதனுடைய ஆசிரியர்கள் ஒருவராக பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செய்தவர் அன்பு அவர்கள். அவருடைய எழுத்து மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர் எழுதியதையும் வெளியிட்டதில்லை. அந்த அளவுக்கு அவரை வாசிக்கிற போது எங்களுக்கு விரட்டமாக புரிகின்ற கருத்து ஒன்றாக இருக்கும். அதன் அடிகாலத்தில் உள்ள பல்வேறு செய்திகளை நுட்பமாக கொண்டு வரக்கூடிய ஆய்வு பார்வை சிலருக்கு மட்டுமே இருக்கும். அது வாய்க்கப்பட்ட சகோதரி அன்பு அவர்கள் மிக பொருத்தமான ஒருவரை இங்கே நமது அணியினர் தேடி எடுத்து அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நூலை ஆய்வு செய்ததற்காக சகோதரி அன்பு அவர்களை அழைக்கிறோம். பாருங்கள்.
வணக்கம். பலரை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சிலரை தீபச் செல்வரின் நடுகள் வெளியீட்டுக்கு பிறகு என்றுதான் காண்கிறேன். ஆக நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே தம்பி ஜீவன் தொடர்ந்து நிறைய எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலில் வைத்துவிட்டு உரைக்குள் செல்லலாம் என நினைக்கிறேன். 309 பக்கங்களும் 40 அத்தியாயங்களும் கொண்ட சயனைட் என்ற நூல் இன அழிப்பு போரால் ஏதோ ஒரு வகையில் நாளாந்தம் பாதிக்கப்பட்டு தனது 11 வயதில் கண்ணெதிரே தந்தையையும் பறிகொடுத்து தனது மக்களின் விடுதலைக்கு போராடுவது என்பதே நிரந்தர விடிவை தரும் என்பதை முழுமையாக நம்பி தன்னை அதற்காக அர்ப்பணித்து போராட செல்லும் ஒரு இளைஞனின் கதை. அப்படி போராட செல்கிறவன் ஒரு முறையில் எதிரியை எதிர்த்து போராடுகிறான், மறுமுறையில் மக்கள் முன்னேற்றம், சமூக சேவைகள், கல்வி நலத்திட்டங்கள் போன்றவற்றில் முனைப்போடு செயல்படுகிறார்கள். சமூக மேம்பாடுகள் கொடுக்கிறார். தன் சமூகத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை ஒளியாக இருக்கிறார். சண்டை களங்களிலும் தனது அர்ப்பணிப்பை அடையாளம் செய்தான். வீரத்தோடு எதிரியை பொருதுகிறான். போர்முனை தளபதியாக, அரசியல் பிரிவு பொறுப்பாளராக என பல வழிகளிலும் தம் மக்களின் விடிவு ஒன்றே லட்சியம் என்று உழைத்து மக்கள் மனங்களில் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உயரிய இடத்தை பெறுகிறார். இயக்கத்தில் ஒரு முன்னுதாரணமாக மக்களால், தளபதிகளால், சம போராளிகளால் என பலரால் மெச்சப்படுவதாக வலம் வருகிறார். அதே போராளி 2009 இன அழிப்புக்கு பின்னர் காட்டி கொடுக்கப்பட்டு கைதாகிறார், வதைக்கப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தோற்றவன் என்ற காரணத்தால் ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் இழிவு செய்யப்படுகிறான். தடுப்பில் பல ஆண்டுகளை கழிக்கிறான். சித்திரவதைகளாலும் மன உளைச்சலாலும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறான். இந்த பின்புலத்தில் சயனைடு என்ற இந்த நூலின் தலைப்பின்படி ஆசிரியர் சொல்ல வருவது எந்த நஞ்சு என்ற கேள்வி எழுகிறது. கதை நாயகன் ஒரு போராளி. அவன் போராளியாகும் போது இயற்கை விதிக்கேற்ப களத்தில் பெருமையோடு ஏற்று அணிந்தது சயனைடு. களத்தில் போராடிய போது ஒரு நாள் அந்த சயனைடை கடிக்கும் சூழ்நிலைக்கு செல்கிறான். அது அப்போது உயிரை எடுக்காது போயினும் அது நஞ்சை உமிழ்கிறது. அப்படியாக அது உமிழ்ந்த நஞ்சு குறித்து இந்த நாவல் பேசுகிறதா, அல்லது தடுப்பு முகாமில் நச்சு ஊசி செலுத்தியதால் அவனும் அவன் போன்ற போராளிகளும் உடல் அளவில் அனுபவிக்கும் உடல் வாதைகள், அதனால் அவர்கள் ரத்தத்தில் தோய்ந்த நஞ்சு குறித்து இந்த நூல் பேசுகிறதா? குறிப்பாக கீழே சொல்லப்படும் பகுதி கதை நாயகனில் இது குறித்த ஆற்றாமையை பதிவு செய்கிறது. நஞ்சூறி அவன் உடல் வியர்த்தது. எங்களுக்கு தந்தது புனர்வாழ்வா அல்லது படிப்படியான மரணமா? இந்த அரசு ஒரு இனத்தையும் அதன் போராட்டத்தையும் அழித்து துடைக்க எங்களுக்கு நச்சு ஊசி தந்தது, நஞ்சு சோறு தந்தது. ஆக இந்த புனர்வாழ்வு என்ற பெயரில் இந்த ஆட்சி அமைப்பு தந்த படிப்படியான மரணத்தினை ஏற்படுத்த வல்ல நஞ்சு குறித்து இந்த நூல் பேசுகிறதா? அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் பலர் போற்றப்படும் நிலையில் முழு அர்ப்பணிப்புடன் மக்களுக்காக செயல்பட்ட அவனை போரின் பின்னரான காலம் உடல் உள அளவில் உருக்குலைக்க, குடும்பமும் சமூகமும் தூர வைக்க, எழுத்தாளரின் வார்த்தைகளில் கதை நாயகனின் மனக்குமுறலாக சொல்வதானால், நான் இப்ப இயக்கவில்லை தானே, செல்லா காசாக போனேன். இந்த வரிகளில் புறக்கணிப்பு என்னும் நஞ்சு சொல்லப்படுகிறது. ஆக சயனைடு என்ற இந்த தலைப்பு இந்த புறக்கணிப்பு என்னும் நஞ்சை சொல்கிறதா? அல்லது இறுதியாக ஆக்கிரமிப்பு இராணுவம் வெற்றி பெற்ற மமதை நோயால் தொடர்ந்து தோல்வியடைந்தவரை ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காகவே துரத்தி துன்புறுத்துகிறது. தனது கடின முயற்சியால் உழைப்பால் மீண்டுவிட முடியாமல் அது அவரை வாட்டுகிறது. அவரது மனத்திடத்தை குறைத்திடும் நஞ்சாக. ஆக இந்த நாவல் குறிப்பிடும் சயனைடு அந்த மனத்திடத்தை குறைக்கும் நஞ்சா? இவற்றுடன் இந்த நாவல் பேசும் நஞ்சு எது என்ற தெரிவினை வாசக முடிவுக்கே விட்டு விடுகிறார் நூலாசிரியர். நூலின் உள்ளடக்கத்தை பார்ப்போமானால், இந்த நாவல் ஒரு போராளியின் அர்ப்பணிப்பையும் அதன் பொருட்டு அவர்கள் அடையும் குடும்ப சமூக இழப்புகளையும் விவரிக்கிறது. கதை நாயகன் தனது மக்களின் விடுதலைக்காக தன்னலம் கருதாது போராடியவர். பின் கைது செய்யப்பட்டு தடுப்பு முகாமில் தள்ளப்பட்டவர். அவரது காலம் 4 சுவர்களுக்குள் அடக்கப்படும் போது சிறைக்கு வெளியே காலம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அவர் வெளியே வரும்போது உலகம் மாறிவிட்டிருக்கிறது. போராட்ட இயக்கம் முற்றிலும் மறைந்துவிட்டது. ஆயுத போராட்டம் மௌனித்து விட்டது. சிலர் ஆட்சி அமைப்புடன் ஒத்துழைக்கின்றனர்.
தமிழீழ அரசு நிர்வாக கட்டமைப்புகள் இருந்த இடங்களெல்லாம் இராணுவ மயமாக இருந்தது. எழுத்தாளரின் வார்த்தைகளில் சொல்வதானால், சூரியன் நுழைந்த அடிவானில் இப்போது இருள் அடர்ந்திருந்தது. சிறைக்கு செல்லும் போது குழந்தையாக இருந்த மகள் வளர்ந்து விட்டாள். அவளால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. யார் இந்த மாமா என்று அவள் கேட்ட தருணம், மீண்டும் எழுத்தாளரின் வார்த்தைகளில் சொல்வதானால், பெருமலை உயரத்தில் இருந்து விழுந்த மண்குடமாய் ஒருங்கியது அவன் மனம். அதே சமயம் அவள் கேட்கும் இயக்கம் என்றால் என்ன என்ற கேள்வி அவரது வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குகிறது. கதை நாயகன் போன்ற போராளிகள் சிந்திய குருதி, வீரம், தியாகம், கொல்லப்பட்ட உயிர்கள் அனைத்தும் மறக்கப்பட்ட கதையாகிவிட்டது என்பதை இந்த உரையாடல் உணர்த்துகிறது. இது வெறும் ஒரு குடும்பத்தின் உரையாடல் அல்ல. இது ஒரு சமூகம் கால சுழற்சியில் தங்கள் போராளிகள் தியாகங்களை, வரலாற்றை மறந்துவிடும் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. இங்கு அந்த மகள் கேட்ட கேள்வி ஒரு சமூகவியல் தாக்கம். ஒரு சமூகத்தின் நினைவில் போராட்ட தியாகங்கள் எவ்வளவு காலம் வாழும், ஒரு தலைமுறை மறந்து விட்டால் அந்த விடுதலை இயக்கத்துக்கு, போராட்டத்துக்கு வருமானம் உண்டா? இது போன்ற ஆழமான கேள்வியை எழுப்புகிறது இவ்வுரையாடல். இந்த தந்தை மகள் சந்திப்பு காலத்தின் சீரழிவு, வரலாற்றின் பரிதவிப்பு நாவலின் மிக வலுவான தருணமாக இது அமைந்திருந்தது. பொறுப்பாளர் என்ற காதலி தளபதி என்ற மனசு என்று சொல்றது எனக்கு பெருமைதானே, உங்களுக்காக எத்தனை யுகமும் நான் காத்திருப்பேன் என்று ஒரு பொழுதில் சொன்ன துணையில் கதை நாயகன் தடுப்பிலிருந்து மீண்ட போது, நீங்கள் எனக்கு வேண்டாம், என்னை விட்டு விடுங்கோ என்று சொல்கிறார். நான் இப்ப இயக்கவில்லை தானே, செல்லா காசாக போனேன் என்று கதை நாயகன் சொல்வதில் கால சுழற்சியின் வேதனை, இனத்தின் சமூகத்தின் தோல்வி கொப்பளிக்கிறது. இந்நூல் ஆசிரியர் அடிப்படை ஒரு கவிஞர். கவிஞருக்கே உரிய விவரிப்புகளும் படிமங்களும் நூலில் பல இடங்களிலும் விரிந்து கிடந்தன. அதுவும் தாய்நிலத்துக்கே உரிய பெருமையோடு, போர்ச்சூழலுக்கே உரிய தனித்துவத்தோடு இருந்தன. எடுத்துக்காட்டுகளாக, தரையில் அவன் சிறகு முளைத்த வான்கியை போல பறக்க தொடங்கினான். அவன் ட்ரக் கடலில் கடற்குழி படகு போல விரைந்தது. கூந்தலில் கடலை சூடியிருந்தாள். விளக்கொளியில் தாய் நிலவென அவளது முகம் ஒளிர்ந்தது. மனம் கனத்தாலும் பார்வையோ கந்தக காயத்தில் மருந்தென படர்ந்தது. வானம் எனப்படுவது தீப்பிழம்பின் முகில்கள் என்றாயிற்று. வானம் பெருங்காயத்துடன் கிடந்தது. மழையை கிழித்தொரு பறவை எழுந்தது. கனவு முட்டிய நெஞ்சு கல்லாய் உடைந்துச்சு. இப்படி பல அழகிய மெல்லிய வாசகர் ரசிக்கக்கூடிய விவரிப்புகளை நூலெங்கும் காணக்கூடியதாக இருந்தது. எழுத்தாளர் கதை நாயகன் மூலம் ஆக்கிரமிப்பாளர்களை நோக்கியும் சில கேள்வி கணைகளை கருத்துக்களை இருக்கிறார். இந்நாவல் மொழிபெயர்க்கப்படும் பட்சத்தில் இவ்வரிகள் வருமானம் பெறும். எடுத்துக்காட்டாக, தடுப்பில் இருந்து கதை நாயகன் தனது மனக்கிடக்கையை வெளிப்படுத்துவதாக பின்வரும் வரிகள் சொல்லப்படுகிறது. போராட்டம் முடிந்தது என்று நினைச்சு இப்படி சித்திரவதை செய்கிறாங்களா, முடியல என்று நினைச்சு சித்திரவதை செய்கிறாங்களா, மற்றும் தடுப்பு முகாமில் இருந்து வெளிவந்த பின்னும் தொடர்ந்து இராணுவ அச்சுறுத்தலுக்கு பதில் சொல்வதாக, தமிழீழம் அமைவதும் அமையாமல் இருப்பதும் இனி உங்கள் கையில் என்று சொல்வதாக அமைகிறது. அடுத்த நூலில் அவதானிக்கக்கூடியதாக இருந்த மற்றொரு விடயத்தை நீங்கள் சொல்லியாக வேண்டும். அது குழந்தைகள் சன்னங்களோடு விளையாடுதல், செல் கோதுகள் சன்னங்களை பொறுக்கி விற்றல், இராணுவம் புலிகள் விளையாட்டு, இது போன்ற போர்க்கால சூழலில் வளர்ந்தவர்களுக்கே தெரிந்து பழகிய தனித்துவமான அவதானிப்புகள் குறித்தும் இந்நூல் பேசுகிறது. மற்றும் தமிழீழ நிழலரசின் நிறுவனங்கள், நிர்வாக கட்டமைப்புகள் குறித்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில இடங்களில் வேண்டுமென்றே திணிக்கப்பட்டவையாக தோன்றினாலும் கதையில் இதனை பதிவு செய்ய எடுத்த முயற்சி வரவேற்கப்பட வேண்டியதே. 309 பக்கங்கள் கொண்ட இந்த நாவலின் குறிப்பிடத்தக்க அம்சம் என நான் கருதுவதும் குறைபாடு என நான் கருதுவதும் ஒரே விஷயத்தை தான். அதாவது, அதுவே பாராட்டப்பட வேண்டியதும் அதுவே ஒரு குறையாகவும் இருந்தது என்று ஒன்றை சொல்லலாம். அது என்னவென்றால், பல்வேறு கதாபாத்திரங்களை சேர்ப்பதற்கான எழுத்தாளரின் முயற்சி. கதாபாத்திரங்களாக வரும் பலரும் வரலாற்றில் உண்மையில் வாழ்ந்தவர்கள். பெயர் வேறுபட்டிருந்தாலும் அவர்களது வாழ்க்கையின் வீரச் செயல்களும் உண்மையிலேயே நடைபெற்றவைதான். அந்த வரலாற்று பாத்திரங்களின் தியாகங்களையும் பங்களிப்புகளையும் அங்கீகரித்து அவற்றை மறக்காமல் நினைவுகளை செய்வது போற்றக்கூடியதுதான். ஆனால் பல வரலாற்று தகவல்கள் நம்மிடம் சேர்க்கப்படுவது என்பது கதையின் நம்பகத்தன்மையும் ஆழத்தையும் அதிகரித்து வாசகங்களுக்கு வரலாற்று பின்னணியை விரிவாக புரிந்து கொள்ள உதவுவதாக இருந்தாலும், அதேவேளை அது ஒரு கதையின் மைய கருத்தை மங்க வைக்கும் வகையிலும் செயல்படுகிறது. தொடர்ச்சியாக புது பாத்திரங்களை அறிமுகப்படுத்துவது, அதில் பல கதையின் மையக்கருவுக்கு முக்கியம் இல்லாதவர்கள் என்பது வாசகர்களை கதை மேலான உணர்வு பிணைப்பை தருகிறது.
கதையின் போக்கில் கதாபாத்திரங்களை வகிக்கப் போகும் பங்கு என்பதற்கு அமைய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். அந்த அறிமுகங்களிலும் கொஞ்சம் விளக்கப்பட்டிருக்கலாம். பல உண்மை சம்பவங்களை, வரலாற்று வீரர்களை, அவர்கள் குறித்த சம்பவங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற தவிப்பில் பல கதாபாத்திரங்கள் சடியாக திணிக்கப்பட்டுள்ளது கதையின் ஒரு போக்கில் இருந்து தள்ளி போவதாக எனக்கு தோன்றியது. மேலும் வரலாற்று விவரங்களை அடிக்கடி சேர்ப்பது இயல்பாக கதையில் பின்னி பொருந்தாமல் கதையின் முக்கிய கருவிலிருந்து கவனத்தை விலகுகிறது. இன்னும் சொல்ல போனால் கதையின் ஓட்டத்தை கொஞ்சம் குறைக்கிறது. எழுத்தாளர் சற்றே கட்டுப்பாட்டுடன் கதாபாத்திரங்களின் எண்ணிக்கையை குறைத்து கருப்பொருளை நெருக்கமாக வைத்து ஒரு சில முக்கியமான பாத்திரங்களை வரலாற்று பின்புலத்துடன் கதை சூழலுடன் இணைத்திருந்தால் கதையின் மையமான செய்தி மேலும் தெளிவாக வெளிப்பட்டிருக்கலாம். அதே சமயம் வரலாற்று தகவலை இயல்பாக கதையில் பின்னி அமைத்திருக்கலாம் என்பதும் என் கருத்து. இந்த நாவல் இரட்டை கால கட்டமைப்பை, அதாவது dual timeline structure பயன்படுத்தப்படுகிறது. அந்த கட்டமைப்பில் ஒரு அத்தியாயம் நிகழ்காலத்தில் நடைபெறும், அதற்கு அடுத்த அத்தியாயம் இறந்த காலத்தில் அமையும். இந்த மாதிரியான அமைப்பு சரியாக கட்டமைக்கப்படும் போது கதைக்கு பெரும் ஆழத்தையும் பிணைப்பையும் வழங்கக்கூடியது. இரகசியங்களை மெல்ல மெல்ல வெளிப்படுத்தவும் கடந்த கால நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் என்பதை காண்பிக்கவும் பொதுவாக இந்த இரட்டை கால கட்டமைப்பு பயன்படுத்தப்படும். ஆனால் இந்நூலில் நிறைய கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்துவதாலும் கதையின் முக்கிய கதாபாத்திரங்களிலிருந்து அடிக்கடி பல இடங்களுக்கும் பல சம்பவங்களுக்கும் பல விவரிப்புகளுக்கும் தாவுவதாலும் கதாபாத்திரங்கள் ஒருவருக்கொருவர் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் கதைகள் சிதறலாகவே இடையிடையே வரும் அத்தியாயங்களில் மட்டும் வெளியாவதால் அவர்களை ஒப்புணர்த்தி கொள்ளவும் எந்த காலகட்டத்தில் அந்த சம்பவங்கள் நடந்தன என்பதை உணரவும் வாசகர்கள் சிரமப்பட வேண்டியிருந்தது. இது முக்கியமான பாத்திரங்களுடனான உணர்வுபூர்வமான பிணைப்பை குறைத்து படிக்கும் அனுபவத்தை கொஞ்சம் கெடுப்பதாகவே இருந்தது. அடுத்து அந்த நூலில் இடம்பெற்றுள்ள சில உரையாடல்கள் யதார்த்தமற்றவையாக இருந்தன. எடுத்துக்காட்டாக உதயன் என்கிற ஒரு ஒத்தோடி சொல்வதாக, நான் அங்கு வந்ததே, அதாவது வன்னிக்கு வந்ததே காட்டி கொடுக்கத்தான் என்று சொல்லப்படுகிறது. இது யதார்த்தத்தில் நடைபெறாது. ஒரு ஒத்தோடி நான் ஒரு ஒத்தோடி என்று சொல்ல மாட்டான். அவ்வாறானவற்றை வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. இத்தகைய இடங்களில் படிவத்தோடு நிறுத்தியிருக்கலாம் என்பது என் கருத்து. இறுதியாக எழுத்தாளர் கதையின் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிற வரிகளுடனேயே இந்த உரையை முடிக்கலாம் என நினைக்கிறேன். இது நம் எல்லோருக்கும் பொதுவான உள்ள கிடக்கை தான். இந்த வரிகளிலேயே நம் அனைவரதும் போராட்டத்தினதும் போராளிகளதும் இந்த நூலினதும் ஆற்றாமையை இயலாமையை வெளிப்படுத்தலாம். அந்த வரிகள் காதில் விழுந்தாலும் உண்மை புரிந்தாலும் காலங்களை மறக்க முடியவில்லை. காலத்தை மறந்தால் உன்னையும் அல்லவா மறக்க வேண்டியிருக்கும். காதில் விழுந்தாலும் உண்மை புரிந்தாலும் காலங்களை மறக்க முடியவில்லை. காலத்தை மறந்தால் உன்னையும் அல்லவா மறக்க வேண்டியிருக்கும். இயக்கத்தை, போராட்டத்தை, தமிழ் தேசியத்தை, தலைமையை நேசித்த எல்லோருக்கும் இந்த வரிகள் மனதுக்கு நெருக்கமானதாகத்தான் இருக்கும். அந்த உன்னை மறந்தால் என்பது ஒரு போராளி நண்பனாக இருக்கலாம், போராளி சகோதர சகோதரியாக, உறவாக அல்லது மாவீரராக இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரதும் தவிப்பு இந்த வரிகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். நான் ஒரு எழுத்தாளர் அல்ல, நல்ல வாசிப்புள்ள ஆள் மாத்திரமே. அந்த வகையில் நான் ஒன்றை சொல்கிறேன், தவறாக தம்பி எடுக்கக்கூடாது. அதாவது நான் வாசித்த நாவல்களிலேயே சிறப்பான உத்திகள், படிமங்கள், மனதில் பக்கன்றோட்டும் கதாபாத்திர அறிமுகங்கள், வரலாற்று பின்னணியை இயல்பாக கதையோடு இணைத்தல், ஒரு பிசகாத கதை ஓட்டம், இவை அனைத்துக்கும் சிறந்த உதாரணமாக நான் நினைப்பது நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தையும் தந்தது என்ற ஒரு நாவல் என்று நான் கருதுவது எழுத்தாளர் வந்தன் அவர்களுடைய கனவு சிறை நாவல். அந்த நாவலை இதுவரை தீவன் படிக்காதிருந்தால் ஒரு முறை படித்து விடவும், இது ஒரு தந்தையின் எழுத்தை படிக்குமாறு அக்கா தந்தை தீவிற்கும் வேண்டுகோளாக அல்லது கருந்தறியாக கொள்வதும், உங்கள் எழுத்து மேலும் சிறந்திட வாசகர் உங்கள் எழுத்தை நெஞ்சுக்கு நெருக்கமாக உணர நிச்சயம் அதுவும். தம்பி தீவன் உங்கள் எழுத்துக்கு வலிமை உண்டு, அழகு உண்டு, இசை உண்டு, ஈர்ப்பு உண்டு, உயிர்ப்பு உண்டு, கவி மொழி உண்டு, ஒரு தனித்திறமை. அதே உரைநடைக்கு எடுத்து வரும்போது வேறுபட்ட அணுகுமுறைகளை, கட்டமைப்புகளை பயன்படுத்த வேண்டிய இருக்கிறது. அது சவால் தான். ஆனால் உங்கள் கவிதைகளில் இருக்கும் இலக்கிய அழகை உங்கள் உரைநடை எழுத்திலும் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த அக்கறையில் சொல்வதுதான் இந்த பரிந்துரை என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நமது போராட்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கும் மரம் சார்ந்த இலக்கிய படைப்புகள் மக்கள் கடந்து வந்த அனுபவங்களை பற்றிய ஆழமான புரிதலை இளைய தலைமுறையினரிடம் வளர்த்து உதவும் கருவியாகவும், ஒரு போராட்ட வாழ்க்கையின் தாக்கத்தை அனுபவித்தவர்களின் நினைவுகளையும் நிகழ்வுகளையும் பாதுகாக்கும் பெட்டகமாகவும் விளங்குகிறது. அந்த வகையில் தாய்மண்ணில் இருந்தபடியே பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில்
தொடர்ந்து எழுத்தின் வழி தனது மேன்மையான பங்களிப்பை ஆற்றி வரும் சகோதரன் தீபச்செல்வனுக்கு என் பாராட்டுகளையும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த சகோதரன் ரஞ்சித் ஜோசப் அண்ணா மற்றும் நிம்மா வேணாமூர்த்தி அண்ணா அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நன்றி. நன்றி சகோதரி அன்பு. ஒரு ஆய்வுரை எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைந்திருந்தது. அதில் நூலில் உள்ள சிறப்புகள், நூலில் உள்ள திட்டங்கள், நூல் இன்னும் சிறப்பாக அமைய சில பலன்கள் என தன்னுடைய நடையிலேயே அழகாகவும் சுருக்கமாகவும் கூறுகின்றார் சகோதரி அன்பு அவர்கள். நன்றி நன்றி. அடுத்து இன்னும் ஒரு ஆய்வுரை. இந்த ஆய்வுடைய நிகழ்த்தியிருப்பவர் நீங்கள் எல்லோரும் நடத்தி அறிந்த எழுத்தாளர் திரு காலம் செல்வம் அவர்கள். இவருடைய சிறப்பு, எந்த கடினமான விடயத்தையும் நாமும் சிரிக்கும்படி அவர் சிரிக்காமல் போவார். அந்த அளவு அந்த அதாவது உரை என்பதை ஒரு உரையாடலாக நடத்துவார். ஒரு பேச்சு மொழியிலேயே ஆழமான விடயங்களை எல்லாம் தொட்டு செல்லக்கூடிய ஒரு ஆய்வு பார்வையோட மிக நிறைந்த வாசகம். அதாவது அதிக நூல்களை வாசித்தவர் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒருவராக கருதலாம். அந்த அளவுக்கு நூலோடு நெருக்கமான காலம் செல்பவர்கள். காலப்பட்ட சர்ச்சையை கடந்த 30 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வெளியிட்டு வருகின்றவர். பாரதிய செல்பவர்கள் என்னுடைய உரைக்காக நாங்கள் காணலாம். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். ஒரு புத்தகத்துக்காக இந்த உங்களுடைய ஒரு கோடை மாலையை இங்கே அர்ப்பணித்த உங்களை தீபச்செல்வன் சார்பாக நன்றியோடு இணைகின்றேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேச போவதில்லை. அதை நீங்கள் வேண்டிக்கொண்டே வாசிக்க வேண்டியது. நான் பேச இந்த புத்தகத்தை விட்டுட்டு போகிறேன். ஆனால் படித்த நான் என்று சொல்லுவோம். ஒரு கவிதை இருக்கு, விடுதலை புயல் கவிதை ஒன்று ஒரு 5வது பக்கத்துக்குள்ள வந்திருக்கு. அந்த கவிதையின் விரிவு தான் இந்த புத்தகம். பின்வரும் மேகங்கள் பாடும், மாவீரர் நாமங்கள் கூடும், கண்படி கணக்குகள் பாயும் சிலர் காவிய நாயகர் அவர். அந்த வளவன் ஒரு காவிய நாயகன் ஆனார். ஏன் தீபச்செல்வனை நாங்கள் போற்ற வேணும்? உண்மையிலே எல்லாம் எனக்கு இது 2வது புத்தகத்தை பேசுகிறேன். எனக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. நான் தீவிர இலக்கிய பக்கங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் திரும்ப திரும்ப எங்களோடு எங்களை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரஞ்சித் சொன்னார்களே, அவருடைய இளமையை ரஞ்சித் சொன்னார். எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் அவரை நேர பார்க்கல. நான் பல தடவை போனில் பேசியிருந்தேன். ஒரு அறம்போட்டில் 20ஆம் ஆண்டு ஒரு அவரோட பியர் குடிக்கிற சந்தர்ப்பத்தை இழந்தால் வெளியே இந்த புத்தகம் வெளியிட்டு வர சொல்லி கேட்டது எனக்கு வேறு ஒரு இதாகவே அன்றைக்கு வேறு இடத்த போக வேண்டிய நான் பார்க்கணும் வண்டி இல்லை. அவர்கள் தொல்காப்பியருக்கு, திருவள்ளுவருக்கு இப்படி தொடர்ந்து வார ஒரு பரம்பரையில் வந்த ஒரு எழுத்தர். இவர்கள் திரும்ப திரும்ப எங்களோடு சொல்லிக்கொண்டிருக்கிறார். உலகத்திலே இந்த உலகம் புத்தகங்களால் செய்யப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு சில வேலை என்ன சொல்றது, புத்தகங்களால் செய்யப்பட்டுள்ளது. புத்தகம் இல்லாட்டால் தொல்காப்பியம் இல்லை, சங்க இலக்கியம் இல்லை என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க தமிழ் கட்டப்பட்டதான் தமிழ் தோன்றுறது.
எங்கள்கிட்ட இருக்கிற சாட்சி, நாங்கள் ஒரு மூத்த குடி என்பது சொன்ன சாட்சி இந்த புத்தகம் தான். இப்போ இந்த கீழடியில் கூட எவ்வளோ பிரச்சனைப்படுது. இந்த புத்தகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை கொல்ல முதல் யாழ்ப்பாண லைப்ரரியே இருக்கிறாங்க. எங்களோட புத்தகங்கள் முக்கியம். அது ஆகப்பெரிய சாட்சி என்கிற புத்தகங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு புத்தகம் இந்த உலகத்தையும் மாற்றி அமைச்சு. ஒரு பரமப்பட்டவர் பிள்ளை பிறந்த தொட்டில் வந்த காசு இல்லை, செத்தால் கட்டிலுக்கு காசு, சவப்பட்டிக்கு காசு இல்லை என்று சொன்ன மார்க்ஸ் எழுதின புத்தகம் இந்த உலகத்தை மாற்றிச்சு. அவை நாங்கள் இன்றைக்கு உண்மையில தீபச்செல்வன் எங்களை கதையை எங்களுக்கு சொல்கிறார். அதில் ஏற்றத்தாழ்வு அன்பு அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறார். எனக்கு தீபச்செல்வனும் ஒன்றுதான், சோபசக்தியும் ஒன்றுதான். அதில் வேற்றுமைகள் இருக்கிறார். கவியழகனும் ஒன்றுதான், சயந்தனும் ஒன்றுதான். ஒவ்வொரு பக்கம் சோபசக்தி ஒரு பக்கம் என்றால் தீபச்செல்வன் ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் இலக்கியம் என்றது. இவையெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் இலக்கியம் என்றது. இப்போ தீபச்செல்வன் என்னத்தை சொல்றான் பாருங்க. இது எத்தனையாம் நூற்றாண்டு? அற்றை திங்கள் அந்நிலவில் இன்றையும் உடையும் எங்குன்றம் பிறர் அவன் இன்றை திங்களை பற்றி சொல்கிறான். நான் அப்படி இருக்கிறான். இன்றையும் உடையும் எங்கொற்றம் எங்களோடு இருந்தது. இன்றைக்கு மூவேந்தர் வந்து அடித்து சாம்பல் மேட்டில் நின்று நிற்றத்தெரியலிருந்து சாம்பல் மேட்டில் இருக்கிறோம். இது கபிலர் சங்க இலக்கியத்தில் 247 கவிதை எழுது கபிலர் சொல்கிறார். கபிலர் எழுதாட்டால் நாங்கள் இப்போ சிவகணேசனுடைய அந்த வேள்வாயை முதல்ல நம்ப மாட்டாங்க. கபிலர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பாரி என்றால் ஆர், மூவேந்தரையும் எதிர்த்து ஆட்சி செய்தவன், ஒரு மக்களின் அரசன் என்று. இதுதான் ஒரு இலக்கியக்காரங்கள் வேலை. தீபச்செல்வன் யார் என்று நான் என்னொரு கவிதை வழியாக சொல்றேன். அது என்கிற கவிஞன். துயர் தொடர்ந்த கதையை கேட்கும், குருதி படர்ந்த கதையை புத்திர சோகத்தில் நெஞ்சு விளந்து அந்நியர் கண்ணீர் துளிகளுக்கு துப்பாக்கியம் தற்காலிகமானது என்று சொன்னார். எனது குரல் எழுப்ப மெலிந்த உடலும் வளர்ந்த தாடியும் உடைந்த மனமும் குழம்பிய தலையுமாய் வார்த்தைகளுக்கு அழைக்கிறேன். இது சேரனுடைய கவிதை. இதுதான் தீபச்செல்வன். எவ்வளவு இக்கட்டுகளுக்குள்ள இருந்து கொண்டு எங்களுக்கு இதை சொல்ல வேணும். இதுதான் நாளைக்கு சாட்சி. இங்கே நடக்கிற விழாக்களோ பாட்டுக்களோ இல்லை. எவ்வளவு காலம் செய்தாலும் இந்த புத்தகங்களாம் சாட்சி. இதுதான் நாங்கள் தமிழராக வாழ்ந்தோம், தமிழராக துன்பப்பட்டோம், அழிஞ்சோம் என்றதுக்கு இந்த புத்தகம் எனக்கு வாய்ச்சி முடிக்கலாம். என்னன்னா அவ்வளவு துக்கம். இப்போ இதில் வர போல பெரிய பரம்பரை ஒரு 4-5 ரூபாய் இருக்கணும். அவன் சொன்னவனுக்கு கனவே விட்டுட்டு ஓடிக்கிறான். இந்த போர் முடிஞ்சவரை கனவை விட்டுட்டு ஓடிக்கிறான். ஆனால் கொஞ்சம் பேர் தமிழ்நபி போன்றார்கள், புஷ்பராஜன் போன்றார்கள், இவர்கள் வந்து நின்று தாங்கள் சொன்னதுக்காக நின்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த புத்தகத்தை போல இன்னொரு புத்தகம் சாயந்தரம் எழுதணும். அதை நான் மூர்த்தி குரலி வழிகிட்டார். அது ஒரு கட்டளை. அந்த அதுதான் இது வேறு மாதிரி. அது ஒரு ஆதரவு போகிற ஒரு பகுதிக்கு தலைமை தாங்கினவன் எல்லாம் பொருளெல்லாம் முடிஞ்சு புனர்வாழ்வுக்கு போய் ரோட்டுக்கு வந்தாச்சு. வேலை இல்லை, காண்களை எல்லாரும் மரியாதை, எல்லாம் உண்மை கதைகள் எல்லாம் மரியாதை கொடுப்பினோம். ஆனால் கிட்ட எடுக்க மாட்டேன். அப்போ அவனுக்காக சொல்லணும், யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குன்னு. அப்போ அவன் அந்த வேலையை போவான். அவருக்கு வேலை காலத்தில் திடமாத்திரமாக இருக்கிறார். உடனே வேலைக்கு தம்பிக்கு வாங்க. அதுக்கு பிறகுதான் அவருக்கு இப்போ தம்பி என்ன செய்தீங்க அவர்கள் போய் சொல்லக்கூடாது தானே. நான் முன்னாள் போராளி. அவர்
தம்பிக்கு ஒரு சோடா கொண்டு வாங்கடா அங்கே சோடா உடைச்சி கொடுத்துட்டு அவர் சொல்ல தம்பி நான் தேவையான கடிதம் போடுறாங்க. அவனுக்கு உடனே தெரிஞ்சுட்டு வேலை கிடைக்காது. அப்போ திரும்பி வரையில ஆனவரையில் வங்கி இப்போ ஆமை நிற்கிற அந்த ஆமை கேமரா பார்க்குறான். அப்பொழுது அவரோட போராடினவர்கள் இறந்தவர்கள்லாம் அந்த கண்ணுக்கு முன்னே போகுது. அவன் அந்த சண்டை முடிஞ்சு ஒரு கிழமையான ஊருக்கு போய் அவனுக்கு கொடுத்த வரவேற்பு அவனை மனதிலே ஒரு இன்றைக்கு வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இதைத்தான் வேறு மாதிரி எழுதியிருக்கிறேன். அப்போ நாங்கள் உண்மையிலே பெண்டைகள்லாம் தீவிரச்செல்வனுக்கு இவ்வளோ வரவோம். அதுக்கும் பொதுப்போக்கில் சோபா சக்தியாகவே என்று சொல்லலாம், அது வேறு ஒன்று. பொதுப்போக்கில் இருக்கிற ஒரு ஆளுக்கு எங்களோட கதையை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஆளுக்கு, எங்களோட கதையை பதிவு செய்து வைக்கிற ஒரு ஆளுக்கு, ஈழத்தில் இன்றும் நான் நாட்டை விட்டு போக மாட்டேன் நிற்கிற ஒரு ஆளுக்கு ஒரு 500 பேர் வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு புத்தகத்திற்கு பெரும் மதிப்பு இல்லை, இந்த விஷயங்களும் பெரிய மதிப்பு இல்லை. ஏன்னா ஒரு பெரிய கவலை என்னென்னா எங்கள் சமூகம் வந்து அது யுத்தம் வந்து நண்பர் அன்னைக்கு நான் இந்த பிள்ளைகளை ஏற்ற போயிடலாம் போச்சு. பிள்ளைகள் வந்து ஊரில் வந்தது. அப்போ ஆர் வந்து ஊரில் ஓடுறதா சொல்ல பார்ப்போம் பண்ணியாமாப்பான். நான் திருப்பிட்டு போனேன். ஊர் ஓடுறது இன்றைக்கு 2-3-4 லட்சம் தமிழர்கள் தமிழர்களாக வாழ்கிற இடத்தில் ஒரு பெரும் ஆசிரியராக இருக்க வேண்டிய ஒரு ஆள் அவருடைய எனக்குமே தெரியல. இன்றைக்கு கூட அவர் மரபில் ஒரு பிரச்சனை வந்தால் தொலைபேசியை அழைச்சி இதுக்கு என்ன கேட்கக்கூடிய நான் அந்த இளையபாரதி காலம் தொட்டு ரசிப்பேன். நாங்கள் அவ்வளவு நல்ல ஆக்கள் இல்லை. எனக்கு தெரியல, எனக்கு ஏன் அப்படி இருக்கு. நான் இன்றைக்கு நினச்சேன்னா வரைக்க நாங்கள் வைக்கிற கூட்டம் நாங்கள் 10-15 பேருக்கெல்லாம் கூட்டம் போயிடுவோம். ஆனால் இங்கே வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குமென்று அது இப்படித்தான் சமூகம், அது அப்படித்தான் இருக்கு, ஒன்றும் செய்யலாது. எனக்கு திருச்செல்வனெல்லாம் உண்மையிலே ஒரு 6 மாதத்துக்கு முதல் ஒரு ஆள் எனக்கு தீபச்செல்வனோட நெருக்கம் வந்ததுக்கு காரணம் நடைகளுக்கு இங்கே இயல்பு கொடுத்தாங்க. அப்போ அதோட அவரோட கதைக்க முடியாது போச்சு. அப்போ இதில் எனக்கு முதல் தெரிய வேண்டி வந்தது என்னென்னா அவர் ஒரு கவிஞர், நல்ல கவிஞர். இப்போ எழுதுறது தெரியல. நானும் வந்து நல்ல ஒரு கவிஞனாக இருந்தேன்னு சொல்கிறத நான் அந்த உலக நன்மைக்காக கவிதை எழுத ஆரம்பிச்சேன். என்னென்னா இந்த கவிதைகளுக்கெல்லாம் பிடிக்கும். அவங்க கவிதை என்னென்றால் அவனை எப்படி பிடிச்சிருந்தால் சும்மா தட்டி வாய்ச்சோன்று போயிட்டு இந்த மடுமாதா கோயிலே இருந்து இங்கே பக்கம் நாச்சிக்குடா பக்கமாக கொண்டு வர்றாங்க. அந்த தேவன்பட்டி அங்கால வந்து 3ஆம் பட்டி அந்த இடத்துல எழுதுகிறான். ஆமை பின்னாலே செல்லடிச்சு கொண்டு வருது. அந்த இடத்துல அவன் எழுதுகிறான், மாதாவின் கையில் இருந்து பயத்தினால் பாலன் நடந்துகின்றார். ஒரு கணம் திருப்பிட்டு போகிறேன். நாங்கள் எங்களுக்கு பயம் வந்தால் இயேசு வரலன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த கவிஞை இருக்கிறாங்க. இந்த அவ்வளவு பயம் என்றதை உருவகிக்கிறார். மாதாவின் கையில் இருந்த பாலன் பயத்தினால் நடந்தினார். இப்போ அதோட நான் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு படிமம் நல்லா இருக்கிறாப்பாங்க காலத்துக்கு வருது. ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு ரேடியோ கேட்டு கொண்டிருந்த இங்கே கவிதை நிகழ்ச்சி நடக்குது. ஒரு ஆள் கவிதை வாசிக்கிறேன். அந்த ரேடியோ அறிவிப்பாளர் கேட்குற திரும்பி அந்த கவிதையை சொல்லுவோம். அவங்க நான் சும்மா சொன்னேன். அப்போ அப்படிதான் எல்லாரும் சும்மா வாயில சொல்கிறத கவிதை என்று சொல்லுவேன். அப்படியான இடத்துல வாசிக்கிறதுக்கு அவரிடம் பிரதி இல்லை. அப்படியான இடத்துல சில வேலை தீவச்செல்வனும் கவிதை எழுத தெரியாது. அவர் உடனடிக்கு வந்துட்டான். இந்த புத்தகத்தில் கூட இந்த உடனடியை வாசிக்க அவன் உடனடிக்கு வந்துட்டான். ஆனால் அந்த கவிதை வந்து இழுப்பு என்ன
சொல்லுவாங்க இலக்கியத்தில் என்ன எழுதினாலும் அடிப்படையில் கவிதை தான் இருக்கணும். இப்போ நான் ஒன்று சொன்னேன், இரவு விடிந்ததுன்னு எழுதுவேன். இவன் சொல்லுவான் இரவு குறைந்து கொண்டு போயிட்டேன். அது அந்த மெல்ல மெல்ல ஒடிக்கிறதே சொல்லுவேன். என்ன இடத்துல இருக்குது, இவன் டிராக்டரில் அந்த பொம்பளையோட போகிறான். இப்போ சூரியன் செத்துட்டுது, சூரியன் செத்தால் ஒரு மஞ்சள் வரும் வானத்தில். அந்த பெண் வந்து அந்த கருத்த முகத்தில் மஞ்சளை பூசி இருப்பார். அது இங்கே பட்டு எதிரொலிக்கு அந்த அவர் காட்சி படினமா அவன் அந்த சொல்கிறான். இது புதுமைப்பித்த கதை ஒன்றிலும் இருக்கு. என்னென்னா, ஒரு குழந்தை வந்து தண்ணிக்கு விளையாடி கொண்டு இருக்கும், இந்த காலை எத்தி எத்தி எடுக்கும். இப்போ சூரியன் வந்து அந்த காலில் பட்டு படிச்சிடும். இப்போ சூரியன் தவம் கிடக்குமா இந்த குழந்தைய காலை வரும் தான் படிச்சிடுறது. அப்படி எங்களை போகின்ற கதை வந்து திரும்ப திரும்ப இவரை போகிற ஆட்கள் உண்மையிலே நான் நிமால் போல ஆட்கள் எங்களை போல ஆட்களை ஆதரிக்கிறார்கள். அவர் தான் இந்த இலக்கிய காலையில் இப்போ கம்பனை சரியப்பவர்கள் இந்த இலக்கியங்கள் இதுகள் எல்லாம் இப்போ நான் இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். அந்த எனக்கு ராமனையோ ராவணனோ பிடிக்காது. கும்பகர்ணன் மிகப்பெரிய ஒரு வீரன். அவனுக்கு சாவுன்னு தெரிஞ்சு சேர்த்தவன். அவன் தம்பியார் கேட்கிறான் விபீஷணன், அண்ணா நீங்கள் சாவ போறீங்க வாங்க. அவன் சொல்லுவான், நீ பூரம்பி அண்ணன் தண்ணி செத்து கிடக்கக்கூடாது. விதி நின்றது, பிடரி பிடித்து உந்தி நின்றது. எங்கள் அண்ணன் தனியை செத்து கிடக்கக்கூடாது. அப்படி அவன் ரெண்டு கையும் போன பிறகும் வாயால எறிஞ்சு போரில் சேர்த்தவன். இதான் எங்களோட வரலாறு. எனக்கு சம்பளம் தந்ததுக்கு ரஞ்சித் தீபன் இந்த செல்வம் எல்லோருக்கும் நன்றி. நன்றி சசிகலா அவர்களே. இந்த உரைகள் எல்லாம் ஆய்வுகள் 2 உரைகள் தான் அவை குறிப்பிட்டுள்ளன. அடுத்து இந்த உரைகளை நடத்தி கொடுப்பது வாங்கி காலை நேரம் விழித்திருந்தபடி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தீபச்சொல்வர்கள் தன்னுடைய ஏற்புரையையும் நன்றி உரையையும் தாயார் உதவியை வழங்குவார். அதை